ஸோ ஐ ஆம் கேட்ட சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்எஸ்ஜிடியில் வந்து நெக்ஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் வந்து அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் இந்த இயருக்கான ரெக்ரூட்மெண்ட் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்ப்போம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபிசிக்கல் டேட் வந்து என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்பெக்டேஷனாக வந்து போட்டுருவோம் எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்ப்போம். இதில் வந்து எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, சிஜிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்ன டேட்டு, எக்ஸாம் டேட், அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷனாக வந்து பார்க்க போகிறோம். எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தார் அதற்கான டேட் அப்படி எந்த இது வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டெனோகிராஃபர் சிடி அண்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் ஜிடி 2025க்கான, ஏன்னா இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஆல்ரெடி 25,000 போட்டிருந்தாங்க. இப்போ வந்து 47,000 கிட்ட வேகன்சி வந்து போட்டிருக்காங்க. அடுத்த ரெக்ரூட்மெண்ட் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒரு சில பேருக்கு வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து ஆகஸ்ட் மந்த்தில் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டிப்பான முறையில் இருக்குது. இந்த ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் வித்துட்டாலுமே அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ப்ரிப்ரேஷன் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். சப்போஸ் 15 மார்க் கீழே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து ஆனுவல் பிளான் வந்து 2024, இது ஒன்று மட்டும்தான் 2025. மற்ற 3மே வந்து இந்த இயரில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சிஜிஎல் 2024 தான் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான நோட்டீஸ் வந்து எப்போ இது பண்ண போகிறாங்கன்னா 24 ஜூன் 2024 மண்டே அன்னைக்கு வந்து உங்களுடைய நோட்டீஸ், அதாவது அப்ளிகேஷன் டேட் வந்து ஓப்பன் ஆகும். 24 ஜூலை 2024 அன்றைக்கி வந்து க்ளோசிங் டேட் வந்து இன்னும் கொஞ்சம் சில நாள்கள் மட்டும்தான் இருக்கும், 2-3 நாள்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் 2024 இந்த 2 மாதத்தில் வந்து ஏதாவது ஒரு மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வந்து 3 மாதம் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ இருந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாலுமே ஓரளவு வந்து உங்களால் க்ராக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சில நேரங்களில் லக்கும் வந்து இந்த மாதிரி எக்ஸாமில் வந்து கை கொடுக்கும்னு நினைக்காதீங்க. ஃபுல்லி வந்து குவாலிஃபைடு தான். ஏன்னா வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து நல்லா, ஏன்னா இது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலில் உள்ள ஒரு எக்ஸாம் லெவல்னால கொஞ்சமாக இல்லை அதிகமாகவே நீங்கள் வந்து எஃபோர்ட் போட்டு இது பண்ணி, ஏன்னா டயர் 1 டயர் 2 இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் வந்து இருக்குது. நான் அதனால தான் சொல்கிறேன். அதுக்கடுத்த லெவலில் வந்து எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் வந்து, அப்புறம் வந்து ஹவல்தாரில் வந்து 2 விதமான இது இருக்குது வந்து சிபிஐ டிவி அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கான அப்ளிகேஷன் என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா 27 ஜூன் 2024 தேர்ஸ்டே ஓப்பன் ஆகி 31 ஜூலை 2024 வெனஸ்டே வந்து க்ளோசிங் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இதற்கான எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்டோபர் நவம்பர் 2023 இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 மந்த்ஸ் கிட்ட வந்து டைம் இருக்குது. இப்போ இருந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸை வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாலுமே நல்லா வந்து இது பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து போன இதுக்கான ஜாப் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுக்குமே ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10th லெவல் எக்ஸாம் அதனால் தமிழ் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்கும். அதனால் வந்து எக்ஸாம் தமிழில் இருக்கனால நீங்கள் வந்து இதுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிஎன்டி இதுக்கு வந்து ஸ்டெனோகிராஃபர் படிச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் எக்ஸாம் என்னென்னா 27 ஜூலை 2024 அதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் மாதம் இதனால் இதை வந்து க்ளோஸ் ஆகுது, க்ளோசிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதற்கான எக்ஸாம் அக்டோபர் நவம்பர் இந்த எக்ஸ்பெக்டேஷனில் 2 மந்த்துக்குள்ளே ஏதாவது ஒரு டேட் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. இந்த 2 இதுக்கு வந்து 4 மந்த்ஸ் கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து நல்லாவே ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் இந்த 2 லெவல் எக்ஸாம் வந்து கிராக் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா 10th தானே உங்களுக்கு குவாலிஃபிகேஷன், அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா இதுதான் 8th ஒன்று வந்து நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஹிந்தி டிரான்ஸ்லேட் வந்து நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் ஒன், இது வந்து மோஸ்ட்லி வந்து தேவையான ஒன்று தான். எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிள், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போஸ்ட், சிஏபிஎஃப்பில் வந்து என்ஏ, எஸ்எஸ்எஃப், அசாம் ரைஃபிள் அப்படின்னு சொல்லிட்டு 2025 ரெக்ரூட்மெண்ட். இது 3 வந்து 2024க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து க்ளோசிங் டேட் ஆயிரும். இது ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் டயர் 1 டயர் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப்பு இந்த மாதிரி எக்ஸாம் வந்து போயிட்டு இருக்கும். கான்ஸ்டபிளை பொறுத்தவரை உங்களுக்கான இது என்றைக்கு ஓப்பன் ஆகுனா 27 ஆகஸ்ட் 2024. இன்னும் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. அடுத்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இதில் என்ன வந்து சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து 100% வந்து உங்களுக்கே தெரியுது. ஏன்னா வந்து ஆனுவல் கேலண்டரை வந்து இது பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்றைக்குன்னா இந்த மாதம் தான் அவங்க ஆனுவல் கேலண்டரில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து நான் வந்து மோஸ்ட்லாக வந்து சொல்கிறேன். இந்த ரெக்ரூட்மெண்ட் சப்போஸ் 50 மார்க் கீழே இருக்கேன், என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி, ஏன்னா ரிசல்ட் வந்து கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக வந்து விட்டுருவாங்க. சப்போஸ் விடலாத பட்சத்தில்
இதுக்கு ஆஃபீஸில் வந்தால் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ஒன்றை நம்பி மட்டுமே இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் அந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணாலும் இருக்குது அப்படின்னா அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இருக்குது. அக்டோபர் மாதம் தாண்டிருச்சு, நான் ரிசல்ட்ஸ் வரல, நமக்கு வந்து வருமா வராதா அந்த மாதிரி டவுட்ஸ் எது இருந்தால் இதையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்குமே 25,000 சம்திங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வேக்கன்சி கூடலாம் குறையலாம், அதுக்கு வந்து சம்மந்தம் கண்டிப்பாக வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 25, 20 இந்த சம்திங்கில் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். இதுக்கான எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜனவரி, பிப்ரவரி 2025 கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து நல்லா வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எக்ஸாம் வந்து நிறைய பேர் வந்து மார்க் கம்மியாக எடுத்துட்டேன் அப்படின்னு வந்து இது பண்ணுறவங்களுக்கு அடுத்த வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் இது வந்து நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ. நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்டில் வந்து வரும்.